அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அத என்ன சொன்னார்ன்னா, கோபம் காட்டாதீங்க குருமுனிவரே நீங்கள்னு யார சொல்லுகின்றார்? ஞான முனிவனையும், கலை முனிவனையும் சொல்லுகின்றார். உடனே அங்கேயே சுவாமி தபல ஞானமுனி எல்லா தாங்களே எனக்கு அத பார்த்தாலே அசிங்கமா இருக்குது உண்மையிலே. எப்படி உங்களுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு அறிவே இல்லையா? ஞானமும் நமக்குள்ளார இருக்குன்னு ஞானமும் கலைவனம் தான் ஞான முனிவனும் கலை முனிவன். ஞானமும்ட்டும் கலையட்டும் சொல்லுங்க. நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அவர். கோபம் காட்டாதீர்கள். ஏன்னா அவர் ஏதாவது செயல் செய்யும்போது நீங்க கோபப்பட்டுறாதுங்க. அவர்கள் ஏதாவது அப்படின்லாம் நிறைய சொல்லுங்க. கோபம் காட்டாத குருமுனிவரே நீங்கள், சாபம் கொடாத எங்கள் சாஸ்திர முனிவர்களே, நாராயணா பலங்கள் நன்றார்களே, மனதுடன் அவ்வளவு பலம் நமக்கு நம்முடைய மனத்தில் இருக்கின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றார். நாராயணர் சீரான பொறுமை செய்வது கண்டிருங்கோ, வைகுண்ட மாமுனி தான் வாழும் தலத்திற்கு. வைகுண்ட மாமுனி எங்கே வாழுகின்றார்? இப்பொழுது எங்கே நமக்கு வாழுகின்றார்? நமக்குள்ளாலே வாழுகின்றார். பகவான் நமக்குள்ளாலே அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லுகின்றார். வட தென்மேற்கு மூலை மேல்கீழ்னா அந்த தென்மேற்கு மூலையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்துல. ஏன் அப்படின்னா காற்று அதிகமாக அடிக்கின்றது. இங்கே வந்து அந்த தென்மேற்கு மூலையில் என்ன செய்கின்றது? அந்த எல்லாமே அந்த சாயங்காலத்து மேல அந்த சூரியன் வெப்பமும் அதிகமாக வருகின்றது. அந்த காற்றும் அதிகமாக வருகின்றது. அப்போ இங்கே தான் நாம் இருக்கின்ற அந்த அறை அமைய வேண்டும். எல்லாத்தையும் எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த வடக்கு கிழக்கு நோக்கி நாம் அமர முடியும். வடக்கு கிழக்கு நோக்கி நாம் என்ன செய்யணும்? அந்த தவம் செய்ய வேண்டும். நான் இதை அடிக்கடி இந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஏன் அந்த அனுமார் கோயிலில் வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்கு? அனுமார் வந்து இன்னும் மனிதனாவே ஆகல. அதுக்கப்புறம் அவர் மனிதனாக இப்போ ஆகிருக்கலாம். ஆனால் ஆஞ்சநேயராக இருக்கும்போது அவர் மனிதனாகல. நீங்கள் ஆஞ்சநேயர் தான் நீங்கள் கும்பிடுறீங்க. ஆனால் அங்கே ஏன் அதிகமாக கூட்டம் வருகின்றது? அதே போல் அந்த தெற்கு பார்த்திருக்கின்ற அந்த 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 கோயில்கள், சர்ச்சுகள், அந்த மசூதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்திருக்கிற மசூதிகளில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாகும். மக்கள் போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் அங்கேயே அமர்ந்து அவர்கள் தொழுகை செய்யும் போது வடக்கு நோக்கி செய்கின்றார்கள். அதில் என்ன செய்யணும்? தென்மேற்கு மூலையில் நாம் அமர்ந்தால் நாம் அமரும் போது வடக்கு நோக்கி நாம் அமர்கின்றோம். ரொம்ப முக்கியமானது. வடக்கு நோக்கி அமர்கின்றோம் அல்லது கிழக்கு நோக்கி அமர்கின்றோம். அதுக்காக நமக்கு என்னது? அந்த தென்மேற்கு மூலையை வைக்க சொன்னார். அந்த வடகிழக்கு மூலை யாருக்கு கொடுக்கின்றார்? மாமுனிக்கு கொடுக்க. எந்த மாமுனிக்கு? நமக்குள்ளால் இருக்கின்ற மாமுனி தான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம இங்கேதான் இந்த அறையை நம்ம உபயோகித்துப்படுத்தினாலும் அந்த வடகீழ் மூலையில் அவர்கள் எல்லோரும் நமக்குள்ளால இருக்கின்றார்கள். இங்கேதான் அமர்ந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு காவலாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்துல நாம் என்ன செய்யணும்? அந்த வடகீழ் மூலையில வந்து நம்ம பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் கட்டக்கூடாது. இவ்வளவுதான் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்றாங்க. வாஸ்து சாஸ்திரமே இதுதான். எதுக்காக தென்மேற்கு மூலையில உங்களுக்கு வந்து உயரமா வச்சு அமைச்சாங்கன்னா அங்கிருந்து காத்து அதிகமாக அடிக்கின்றது. அந்த காத்தை தடுப்பதற்காக அந்த சுவர்களை அமைக்க சொன்னார்கள். அவ்வளவுதான். இதை வந்து வாஸ்து சாஸ்திரம்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இந்த 2 வரையும் நான் வாஸ்து சாஸ்திரம் வந்து இது பண்ணும்போது நான் இதில் கற்றுக்கிட்டதான் இந்த 2 விஷயம். நாங்கள் வந்து கோயில்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இப்போ தான் அந்த காலங்களில் தான் அந்த வடக்கு நோக்கி அமர்ற கோயில்கள்லையும் அந்த மேற்கு நோக்கி இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்கள்லையும் கூட்டம் அதிகமாக வருது. நான் அவங்க நின்று கண்களை மூடும்போது அவர்கள் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி இருக்கின்றார்கள். அங்கே வந்து ஒரு பலம் கிடைக்கின்றது. அந்த அந்த ஒரு சிறு நொடி பொழுது அவர்களுக்கு ஒரு வைப்ரேஷன் மனதில் கிடைக்கின்றது. அதெல்லாம் அவர்களுக்கு அந்த எழுச்சி வருகின்றது. அதெல்லாம் அது அடிக்கடி அங்கே செல்லுகின்றார்கள். தான் உண்மை. அதேபோல அங்கே இந்த இதுவும் சொல்லிக் கொண்டு வருகின்றார். ரொம்ப முக்கியமானது. வைகுண்ட மாமனிதான் வாழும் தலைவருக்கு மெய்குண்டமாய் மேற்கு மேல் மூலை ஓர் தனக்கு வடகீழ் கொலை மாமனி. அந்த ஞான முனிவன் கலமுனிவன் வடகீழ் மூலை கொடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதுல இப்படி சொன்ன அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா சுவாமி தோப்பிலேயே வடகீழ் மூலையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அக்னி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவர்களுக்கு இந்த ஞானம் இன்னும் வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்? சொல்லணும்னா அந்த தேவர்கள் எல்லாம் என்ன செய்யினார்? மீண்டும் அந்த அபயம் எடுக்கின்றார்கள் நாராயணருக்கு. இந்த அபயம் அப்படின்னா என்ன? நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இந்த அபயத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மனம் அதாவது வந்து ஒரு அமைதி அடையும். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னன்னு பார்ப்போம். நாராயண நாதா சிவ நாதா உமக்கபயம் நாடும் கலி கேடு அரும் நாதா உமக்கபயம் சீராய் பூவியாளவர் வாயே உமக்கபயம் சிவசிவனே சரணம் சரணம் மகா சிவனே உமக்கபயம் பாராயேளை முகமே பராபரமே
உமக்கபயம். பால தெய்வ சான்றோர் படும் துயரம் தனி மாற்றும். நாராயண தீராய் நல்ல நாகம் தனில் தூயில்வாய். நலமோ உனக்கிது நாள் வரை நாங்கள் வாழும்பாடு. கடல் மேல் தூயில் கண்ணா கலி கண்டே கண்டை ஏறித்தாய். களமே வலி கோளவே கூலி கலிக்க இலங்கை அளித்தாய். குடைபோல் குன்றை எடுத்தாய். முப்ர கோட்டை தானை எரித்தாய். கோனி நீடை மாதரினை கோனாகவே வளர்த்தாய். காடே களி மேய்த்தாய். புனல் காளி எந்தனை வதைத்தாய். கஞ்சந்தனை வதைத்தாய். வில காரர் வேலம் வதைத்தாய். மாடே மேய்த்து தீரிந்தாய். மாவெளியை சீரை வைத்தாய். கோசலாபுரி ஆண்டாய். வலு குகனை மிக கண்டாய். குரோணீதனை வதைத்தாய். குண்டோம சாலி எந்தனை கொண்டாய். கொல்ல தில்லை மல்லாலன் கோடம் சூரன் தனை வதைத்தாய். ஈடாய் வலு இரணியன் கூடல் ஆராய் ஓடக் கொண்டாய். கொல் இரக்காமற்ற துரியோதனன் அரக்கர் குலமறுத்தாய். இன்னும் கலி நீச குலம் கொல்ல வரம் பெற்றாய். ஏழை கோடி சாதிகளுக்கு மீள விடை கொடுத்தாய். எழுந்து தட்சிணாபூவியில் இறங்கி வரவேணும். மாள கலித்தாளே நரகம் வீழ வரம் பெற்றாய். வாய்த்த குல சான்றோர் அவர் ஏற்ற வரம் பெற்றாய். வரமேணுமே தட்சிணா பூமி மலை போல் உயர்ந்து போகுது. தேச களி தீது அணி யாயோ பொறுக்கரிதோ. சிவனே வைகுண்ட அரசே தட்சிணா பூமியில் போவோம். கேட்பாரில்லை எனவே பேய்கள் கீழோ மேலும் சாடுது. கிருஷ்ணா மகாவிஷ்ணா உன் கிருபை இறங்க வேணும். தாண்மை கோல சான்றோர் உன்னை தவத்தால் தேடி வருந்தோம். தாயும் அவர் தகப்பன் சுவாமி தானே அல்லாலுண்டோ. சர்வபரா சுவாமி சிவ சுவாமி உமக்கபயம். சாணார்படும் துயரம் கண்டு சுவாமி எழுந்தருள்வாய். ஆற்றில் அலை கோரையை போல் அலைவதும் தெரியாதோ. அரியே சிவகதியே
என அவையாம் இடுகுதையா. அணைப்பாருந்தன் துணையே அல்லால் அவர்க்கே ஏதுமுண்டோ. பல நாள் அவர் படும் பாடெல்லாம் பார்த்தே இருந்தாயோ. பயமோ அவரிடம் போகிலும் செய்யமோ சொல்லுமையா. பாலர் அவருமக்கே அல்லால் பாராதிருப்பாயோ. ஆறுமற்றர் போலே அவர் அலைவதும் தெரியாதோ. அரணே சிவமருகா உனக் அபயா உனக்கு அபயம். அவரால் நாங்கள் பாடும் பாடெல்லாம் அறியலையோ சுவாமி. ஆதிமுறையாக மத்தை அழித்து சொல்லுறோமோ. அதுதான் பொய்யோ மெய்யோ என்று ஆகமும் தனை பாரும். அண்டரண்டம் தோளவே வரும் ஆதி உமக்கு அபயம். அரகரா சிவ அரணே சிவ அரசே உனக்கு அபயம். ஆதி சிவனாதி தவம் மோதி உமக்கு அபயம். ஐயோ கிளி சவ்வோம் கிண அரசே உமக்கு அபயம். அம்மாதி ஐயா சிவ மெய்யா உமக்கு அபயம். அரசே தட்சிணா பூமியில் வரவேணு உமக்கு அபயம். அந்த களி திந்தை என்று அறவே வரவேணு. அத்திட களி செத்திட களி அறவே வரவேணு. ஐய களி தீயாவியே அறவே வரவேணு. அவகட களி சவகேடாக அழிக்க வரவேணு. அன்பத்தாறு சீமை ஒரு குடைக்குள் அரசாழ்வாய். அத்தாவுமக்கு அபயம் சிவ முத்தாவுமக்கு அபயம். ஆதி நாராயணர்க்கு பாலன் ஆன குணதீரா. ஆதி உமக்கு அபயம் சிவ சோதி உமக்கு அபயம். அரணே சிவனார்க்கு மருகன் ஆன குணபாலா. அலைவாய்க்கரை மடமாம்பதி ஆழ்வாய் உனக்கு அபயம். ஐயாவை கொண்டாலை கண்டா உமக்கு அபயம். தானு மாலையனாய் பேரு தலைக்க சிவமுளைக்க. தானாயோரு கூடைக்குள் தர்ம தாரணியாள வந்தாய். சாணாக்குரு வேத குரு தானானாய் உமக்கு அபயம். தாண்டுபதி குண்டபதி தானானாய் உமக்கு அபயம். தவமே தட்சிணா பூமியில் தானே வருவாயே. தட்சிணாமீதே
வந்து தெய்வமாயிருந்து கொண்டு மிச்சமாய் புதுமை காட்டி மேதினியவரும் காண உச்சமே சான்றோர் கீந்து உதவியும் செய்வாய் என்று பச்சமாய் தேவரெல்லாம் வைகுண்டரின் பதத்தில் வீழ்ந்தார். இங்கே அபயம் இடுகின்றார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அபயம். அப்படின்னா எனக்கு அபயம் கொடு இறைவா, என்னை காப்பாற்று, நான் இதில் சிரமப்படுகின்றேன், நீ என்னை காப்பாற்று. இதுதான் அபயம். இப்போ இந்த அபயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே உள் என்று சொல்லவே இல்லை. அதனால் நம்மளுடைய தவறு இது இந்த இந்த கவியினால் தான் இந்த தவறே நடக்கின்றது. எங்கேயுமே உள் என்று சொல்லவே இல்லை. யாரோ என்னை இது கஷ்டப்படுத்துகின்றார்கள், யாரோ எனக்கு தொந்தரவு கொடுக்கின்றார்கள், யாரோ வெளியிருந்து கஷ்டம் கொடுக்கின்றார்கள், என்னை காப்பாற்று என்று தான் இந்த அபயம் முழுவதுமே இருக்கின்றது. இந்த அபயமே நீங்கள் மாற்றி தான் சொல்லியிருக்கணும். அவர் அரிகோபலசீசர் இந்த இடத்துல எல்லாம் அரிகோபலசீசர் நிறைய தப்பு பண்ணிட்டார். அதான் நம்முடைய ஐயா வழி வந்து ஐயாவின் அற்புதமான தத்துவங்கள் அதனால தான் என்ன செய்கிறது, நிலை குலைந்து அங்கே நிற்கின்றது. இது நாம் சரியான நம்மளுடைய கண்ணுக்கு தெரியவில்லை யாருக்குமே. ரொம்ப முக்கியம் பாருங்க, நாராயண தீராயணல் நாகம் தன்னில் சுயல்வாய். எந்த நாகத்தில் துகில்கின்றார்? அவருடைய எண்ண அலைகளில் துகில்கின்றார். நமக்குள்ளாலே ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கின்ற மகாவிஷ்ணு, உங்களுடைய மனதில் இருக்கின்ற மகாவிஷ்ணு என் மனதில் இருக்கின்ற மகாவிஷ்ணு ஒன்றுதான். இது நமக்கு எப்பொழுது தெரியும் என்றால், நீ அகஞானம் வந்தால் உனக்கு அது தெரிந்துவிடும். அப்போ வந்து யார் நம்மளை கஷ்டப்படுது, நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மை தொந்தரவு செய்கின்றது. எனக்கு இந்த எண்ணங்கள் வரக்கூடாது இறைவா என்றுதான் இந்த அபயம் இருக்க வேண்டுமே தவிர, யாரோ என்னை தொந்தரவு செய்கின்றார்கள். பேய்கள்னா என்னது? நம்மளுடைய ஆசைதான் பேய்கள் இல்லையா? கிருஷ்ணா மகா கேட்பார் இல்லை, எனவே பேய்கள் கீழும் மேலும் சாடுது. எந்த பேய்கள் சாடுது? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கெட்ட எண்ணம், நம்மளுடைய ஆசைகள் தான் மேலுங்களும் சாடிட்டே இருக்குது. அதனை காப்பாற்று. என்னுடைய எண்ணம் அலைந்து கொண்டே இருக்கின்றது இறைவா. அது என்னென்ன எண்ணத்தை நீ இன்னைக்கு எனக்கு அந்த எண்ணத்தை நீ அடக்குவதற்கு உண்டான அந்த வழியை தா என்றுதான் நாம் கேட்க வேண்டும். இங்கே எல்லாமே என்னது தலைகீழாக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப முக்கியமானவங்க, வாய்த்த குல சான்றோர் அவருக்கு ஏற்ற வரம் பெற்றாய், வரவேணுமே தட்சிணாபுரி மலை போல் உயர்ந்து போகுது. தட்சிணாபுரி எங்கே மலை போல் உயர்ந்து போச்சு? யாருக்கு மலை போல் உயர்ந்து போச்சு? ஐயா வைகுண்டருக்கு தட்சிணாபுரி மலை போல் உயர்ந்து போச்சு. ஏனென்றால் அவர் அங்கே இருந்து என்ன செய்ய 6 வருடங்கள் தவமியற்றினார். அந்த அமைதி அங்கே அவருக்கு கிடைத்தது. இன்னும் நீங்க தட்சிணாபுரி போய் 6 தவம் இருக்க முடியுமா? உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்குமா? இல்லையா? உண்மையில இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, குடைபோல் குன்றை எடுத்தாய் முப்புற கோட்டை தனை எரித்தாய். குடைபோல் குன்றை எடுத்தாய், அதாவது சுண்டுவரெல்லாம் அந்த கோவர்த்தன மலையை எடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க உண்மையிலேயே நீங்க தப்பா எடுத்துக்கணும். யாராக இருந்தாலும் நீங்க அங்கே போய் கோவர்த்தன மலையை போய் பாருங்க, அங்க எந்த மலையை அவருக்கு கையில் எடுப்பார், விரல் எடுப்பாருன்னு பாருங்க. அதாவது அந்த அந்த இவர் வந்து அந்த பூஜை செய்யாதீர்கள், அங்கே இந்திரனோ சந்திரனோ வந்து மலையை கொடுக்கறதில்ல. எங்கே நிற்கின்ற இந்த மரங்கள் தான் மழை பொழிகின்றது. இந்த மரங்கள் தான் என்ன செய்ய, இந்த மரங்களால் தான் மழை பொழிகின்றது. மரங்கள் என்ன செய்கின்றது, அது அந்த மரங்கள் இருக்கின்ற இடத்துல தான் மழை பெய்யும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த கருவேல மரத்தை எல்லாம் அகற்றி பாருங்கள், கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு மழை பெய்யும். முதல்ல திருப்பூர் மாவட்டத்தில் மழையே பெய்யாது. இப்போ எல்லாம் அங்கே நிறைய அந்த கருவேல மரத்தை எடுத்துட்டாங்க, இப்போ அடிக்கடி மழை பெய்யுது. நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த மழை வந்து மரங்கள் இருக்கின்ற இடத்துல தான் மழை பெய்கின்றது அப்படின்னு இங்கே கண்ணன் 6,000 7,000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். மரங்கள் இருப்பதால் தான் மழை பெய்யுது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மரங்களை சரியாக கொண்டு செல்ல வேண்டும், மரங்களை வெட்டாதீர்கள், அதுக்கு பூஜை போடுங்கள்னு சொன்னார். அது மரத்துக்கு பூஜை போட சொல்லலை. அதாவது இந்த மலையில் இருக்கின்றது, மலை இருக்கின்றது, இங்கே நிறைய மரங்கள் இருக்கின்றது. இந்த மரங்கள் வளருவதால் தான் இங்கே மழை பொழிகின்றது, இந்த ஆற்றுல தண்ணி போகுதுனாங்க. நீங்கள் உண்மையில நீங்கள் அங்கே போய் கோவர்த்தன மலையில் போய் பாருங்கள், அந்த கோவர்த்தன மலை எந்த இடத்துல அவர் விரலை தூக்கியிருப்பாருன்னு பாருங்க. ஏன்னா அது ஒரு மலையாகவே இருக்காது, அது ஒரு சும்மா ஒரு சாதாரண குண்டு தான், சின்ன சின்ன இது இருக்கும், அவ்வளோதான். அவர் என்ன செய்திருப்பார், மழை பெய்திருக்கும், அதுலேருந்து எப்படி காப்பாற்றுவது அப்படின்றதுக்கு வந்து அவர் ஒரு ரெமெடி கொடுத்துருப்பாரே தவிர வேற அங்கே நடந்தது வேற. அதாவது நம்ம என்ன செய்யணும், அந்த கற்பனை கதைகளாக கொண்டு வந்து நாம் என்ன செய்யணும், எங்கேயோ நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து அதான் சில அப்படியே நம்ம கஞ்சந்தனை வதைத்தாய், விலகாரபுரம் வதைத்தாய், மாடை மீது திறந்தாய், வெளியை சிறை வைத்தாய், கோசலாபுரி ஆண்டாய், குகனை மிக கண்டாய், குரோணிதனை வதைத்தாய், கொண்டோம். எல்லாமே யாரு? நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், குரோணிதனை நாம் தான் அழிக்க வேண்டும்.
குண்டோ மசாலியை நாம் தான் எரிக்க வேண்டும். தில்லை மல்லாளன் மல்லோசிவான நாம் தான் எரிக்க வேண்டும். சூரன் சிங்கமுகாசுரனை நாம் தான் எரிக்க வேண்டும். ராவணன் என்ற எண்ணத்தை நாம் தான் எரிக்க வேண்டும். இரணியன் என்ற எண்ணத்தையும் நாம் தான் அகற்ற வேண்டும். அப்புறம் துரியோதனன் என்ற எண்ணத்தையும் நாம் அகற்றி, கலியையும் நாம் அகற்றி, இறை என்ற அந்த நிலை நமக்கு கிடைக்கும். தான் உண்மை. இதெல்லாம் எங்கே இருக்கு? இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள்ல தான். அவ எந்த பேய்கள் எழுந்து தட்சிணாபுரிக்கு இறங்கி வர வேண்டும் சொல்லி மாலக்கல்லி தாள நரகம் வீழ வரம் பெற்றாய், வாய்த்தகுல சான்றோர் அவர் ஏற்ற வரம் பெற்றாய். எந்த சான்று? எனக்குள்ளால் இருக்கின்ற சான்றோர்கள், எனக்குள்ளால் இருக்கின்ற அத்தனை அந்த தேவ சக்திகளும் இங்கே சொல்லுகின்றார்கள். நீ என்ன செய்கின்றாய்? நீ எங்களை அந்த அவருக்குள்ளால 84 பரிணாமங்கள் இருக்கின்றது. அவ்வளோ என்ன செய்கின்றது? இந்த இந்த இதுக்கு அபயம் சொல்லுகின்றது. நீர் என்ன செய்கின்றீர்? நீர் எங்களை எல்லாம் என்ன செய்கின்றார்? இறை என்ற பரிணாமத்துக்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு அதுக்கு சொல்ல வேண்டும். அதான் அந்த அபயமாக இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா கேட்பார் இல்லை எடுத்து பாருங்க. தாழ்மைகளை சார்ந்தவன தவத்தால் தேடி வருந்தும் தாயுமவர் சக சாரண அல்லால் உண்ட சரோவரா சுவாமி சிவ சாமி உமக்கு அபயம் சாணார் படும் துயரம் கண்டு சுவாமி எழுந்தருளுவாய். அதான் ஆற்றில் அலை கோரையை போல் அலைவதும் தெரியாது. அந்த மக்கள் அந்த அவன் என்ன செய்கின்றான்? கீழான ஜாதி என்று அடிக்கின்றான். கீழாத ஜாதி என்று அவர்களை அந்த மனுஷ நிலையிலிருந்து ரொம்ப துன்புறுத்துகின்றான். பெண்களை எல்லாம் மேல இடுப்புக்கு மேல அவங்க ஆடை அணியவே கூடாது. அவன் பார்த்து ரசிக்கின்றான். அதையெல்லாம் அதிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக இவர் இறைவனாக அந்த இதை தீர்க்கின்றவர் என்பதற்காக இங்கே இந்த மக்கள் பாடுவதாக வருகின்றது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கு இருக்கின்றது? நமக்கு எங்கே இருக்கின்றது? நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. இல்லை நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனையை, நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணங்களை நாம் அகற்றினால் நாம் சாணானாக மாறிவிடுவோம். அவங்க துயரம் சாணார் படும் துயரம் வரவே வராது. அங்கே சாணான் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் இறைவனை அகத்துக்குள் கொண்டு மேலே வந்து விட்டான். அவனை எவனுமே அடிக்க முடியாது, யாராலையுமே அடிக்க முடியாது. அதை நமக்கு இந்த கவிஞர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஞானத்தை நமக்கு இந்த கவிஞர்கள் தடுக்கின்றார்கள். அதான் முக்கியம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ஏன்னா இங்கே எல்லாமே கரவிலே போயிட்டு அடுத்த பாருங்க அணைப்பார் தன் துணையாளல் அவர்க்கே ஏதும் உண்டோ பல நாள் அவர் படும்பாடெல்லாம் பார்த்தே இருந்தாய். யார் படும்பாடு பார்த்தே இருந்தார் ஐயா? அடுத்த பாருங்க பயமோ அவரிடம் போகிலும் செய்யமோ சொல்லும் ஐயா பாலரும் அவர் உமக்கே அல்லால் பாராதிருப்பாரோ ஆறும் மற்றார் போல அலைவதும் தெரியாதோ அரணே சிவமருகா உனக்கு. யாரும் மற்றார் போலே நாம் இருக்கின்றோம். நமக்குள்ளாலே இறைவன் என்று தெரிஞ்சால் நம்ம யார் மற்றார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிரபஞ்சம் நிறைந்த இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார். அந்த நிலையை நீங்கள் கொண்டு சென்று விட்டால் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? முழு இறைவனே நமக்குள்ளால் இருக்கின்றான். முழு சக்தியே நம்ம பிரபஞ்சம் அனைத்து அந்த சக்தியே நமக்குள்ளால் இருக்கின்றது. நம்ம யாரும் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த எண்ணத்தை நாம் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும், தர வேண்டும். அதான் நம்ம முக்கியமானதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு வர்றாரு. 56 சீடெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை அதாவது இந்த அபயத்தை முடிச்சுட்டு வர்றார். ரொம்ப தட்சணா மீதே தெய்வமாய் இருந்து கொண்டு மிச்சமாய் புதுமை காட்டி மேதனை வருங்கான உச்சமே சான்றோருக்கு இந்த உதவியும் செய்வா என்று மெச்சமாய் தேவரெல்லாம் பாதி வைகுண்டரையும் எந்த சான்றோருக்கு ஐயா வைகுண்டர் உதவி செய்தார்? அந்த துயல் தவத்திற்கு சென்ற அத்தனை சான்றோர்களுக்கும் ஐயா வைகுண்டர் உதவி செய்தார். என்ன உதவி செய்தார் என்றால் மந்திரம் தந்தார். 108 மந்திரங்கள் 108 மந்திரங்களை பகவான் தந்தார். ஐயா வைகுண்டர் அற்புதமான மந்திரம். எவ்வளவோ சித்தர்கள் எவ்வளவோ மந்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஐயா வைகுண்டர் சொன்னது அடைத்து 108 மந்திரமே நமக்குள். ஐயா சிவ 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 அரகரா. சிவன் என்றால் என்னுடைய உயிர், அரகரா என்றால் என்னுடைய மனம் எனக்குள்ளால் இருக்கின்றது, என்னுடைய அறிவு. ஐயா சிவ சிவ அரகரா அப்படின்னா உயிரும் மனமும் சேர்ந்தது எனக்குள்ளால் இருப்பவனே, உயிராக மனமாக எனக்குள்ள இருப்பவனே. அடுத்த சிவசிவா, அடுத்த ஒவ்வொரு அந்த இது எல்லாமே மூலகுரு சிவசிவா அப்படின்னா எனக்கு மூலமாக உயிராக எல்லாமே உயிர் எனக்குள்ள இருப்பேனே. அதான் அந்த அனைத்து 108 பிரார்த்தனையுமே அதான். அல்லா இல்லல்லா இறை சிலுமையில் இல்லைன்னா அந்த ஓம் அந்த என்னுடைய அந்த ஒலி எனக்குள்ளாரே அந்த மூச்சுக்காற்று மேலைகளை இறங்கி கொண்டு அந்த ஒலி ஓம் இம் என்ற ஓசை, அது இல்லைன்னா அந்த இறை என்ற சூழ் எனக்கு கிடைக்காது. அது எனக்குள்ளாலே இறைவன் இருக்கிறான்னு நான் உணர வேண்டும். எல்லாமே உள்ளுதான். அந்த அனைத்து பிரார்த்தனைகளுமே எனக்குள் அப்படின்னு தான், வேற எந்த வித்தியாசமே இல்லை. அதே நாம் என்ன செய்கின்றோம்? அதான் சில அது ஐயா வைகுண்டர் நமக்கு தந்த அற்புதமான அந்த மருந்து. அதை சரியாக இந்த மக்களுக்கு ஊட்டாமல்
அந்த துவையல் தவம் என்பதை இங்கே அருகவால சிசரால் என்ன செய்யணும், அந்த இவங்க வந்து கஷ்டப்படுத்துறாங்க, இவங்க தொந்தரவு பண்ணாங்கன்னு அந்த எழுதின காரணத்தால் ஏன்னா இந்த துவையல் தவம் என்பதை மக்கள் மறந்து, அத்தவம் என்பதையே மறந்து மக்கள் அந்த இன்னும் அஞ்ஞானத்தில் அந்த அகஞானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தான் உண்மை. ஏன்னா இங்கே வந்து இந்த இந்த இதுல சொல்ற அத்தனை விஷயமே அகத்தில் அப்படின்னு எங்கேயுமே வரல. நீங்க படிச்சுட்டே இருங்க. எனக்குள்ள இருக்கின்ற இறைவா எங்கேயாவது வந்துச்சா? எனக்குள்ளாலே நீ இருந்து என்னை நீ என்ன செய்ய, அந்த கலியை நீ அழிக்க வைக்க வேண்டும். எனக்குள்ளாலே நீ இருந்து என்னை என்ன செய்ய வேண்டும், எனக்குள்ளாலே இந்த இறைவனை நான் படைத்து அந்த மேலே நான் செல்லவே, நானும் ஐயா வைகுண்டா உன்னை போல் நான் வர வேண்டும், ஐயா வைகுண்டா நான் உன்னை போல் வர வேண்டும் அப்படின்னு எங்கே வருது இல்லையா? உண்மையிலே அதான் நமக்கு அந்த நம்மளுடைய வேண்டுதல், நம்ம அவழியம் எல்லாமே என்னது, இறைவா நான் தியானம் செய்ய வேண்டும், நான் தவம் செய்ய வேண்டும், எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் உணர வேண்டும், அதை அந்த என்னுடைய அறிவு எனக்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும், என்னுடைய மனம் ஐம்புலன்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. அது நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள, தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். அப்படி இருப்பவனுக்கு இருக்கின்றவன் எனக்குள்ளால் இருக்க மாட்டானா? இதை ஏன் நாம் சிந்தனை செய்வதில்லை இல்லையா? தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். அவரை யாரு சிவன்? அப்போ யாரு விஷ்ணு? யாரு பிரம்மா? இந்த ஒரு விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபயம் வந்து அதை செய்யவே ஐயங்களே தீய எல்லாமே தீய அறவே வர வேண்டும், அவர்களே சவகேடாக அழிக்க வர வேண்டும். யாரு 56 எல்லாமே அது எல்லா விஷயங்களுமே நீங்க இதை பார்த்தீங்கன்னா அகஞானத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வரிகளாக இருக்க வேண்டும். அகஞானம் தான் நமக்கு முக்கியம். நீங்க இதை இந்த 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 அவயத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எண்ணம் ஒடுங்கிணைகின்றது, எண்ணம் இது பண்ணுகின்றது. ஆனால் நீங்கள் இந்த இந்த அவயம் என்ன சொல்லுகின்றது என்னால், வெளியே இறைவன், வெளியே இறைவன், வெளியே ஒருவர் நம்மை வந்து அந்த கலியுகம் தாண்டி கொண்டு செல்வார், வெளியே ஒருவர் கொண்டு செல்வார் என்றுதான் சொல்லி கொண்டு வருகின்றது. அதுல அந்த எனக்குள்ளால் இருக்கின்ற இறைவனே, நீ எனக்குள்ளால் இருக்கின்ற கெட்ட எண்ணத்தை அழித்து நீ என்ன செய்கின்றாய், நாம் அந்த இறை என்ற பரிணாமத்துக்கு என்னை கொண்டு சென்று விடு. இதுதான் நம்மளுடைய அபயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் அபயமும் இதுதான். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும், ஒவ்வொரு மனிதனின் அந்த வழிகாட்டலும் நம்ம செல்லுகின்ற வழியும் அதுதான். அதை நாம் என்ன செய்யணும், இந்த கவிதைகளால் நாம் அதை தொலைத்து விடுகின்றோம். ரொம்ப முக்கியமானது. கவிதையை நீங்க கேளுங்க, ரசிங்க எல்லாம். ஒரு பாட்டு பாடுங்க, என்னது அங்க இது என்ன துவாரகையில வந்து இது இருக்குதுன்னு, அது இதுல துவாரகை வந்து எங்க அங்க சுவரில் இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து எதற்காக தந்தார்கள்? இந்த தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பாட்டா கொண்டுவே கூடாது, ஒரு விஷயமா. அப்போ அதைத்தான் அவன் நினைக்கின்றான், மனிதன் அதைத்தான் சிந்தனை செய்கின்றான். அவன் வந்து அந்த அகஞானத்துக்கு வருவதில்லை. அவனை இப்படிப்பட்ட அந்த பாடல்களும் இப்படிப்பட்ட வரிகளும் அவனை வந்து அகநிலைக்கு கொண்டு வருவதில்லை. இதான் உண்மை, இதான் சத்தியம். கண்ணனை பற்றி நாம் உருகி பாடுகின்றோம். என்ன பாடுகின்றோம்? கண்ணா நீ எனக்கு துணையாக இரு, என்னுடைய வாழ்க்கைக்கு நீ துணையாக இரு, நான் கடந்து செல்வதற்கு எனக்கு துணையாக இரு என்றுதான் கேட்கின்றோம். அதேபோல இங்கே நாம் ஐயா நீர் இந்த கலியை கடந்து செல்வதற்கு எங்களுக்கு துணையாக இருங்கள் ஐயா, எங்களுக்குள் நீங்கள் வந்து முழுமையாக எங்களுடைய வழிகாட்டுங்கள். நான் நிறைய அடிபட்டுருக்கிறேங்க, இதில் சரியான அடி விழும். அகங்காரம் எழும்போதெல்லாம் எப்படி அடிப்பார் தெரியுமா ஐயா? சாதாரண அடி இல்லை, அது ஒரு சரியான அடியா இருக்கும். அந்த அடி நமக்கு விழும்போது தான் ஐயா அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும், எழும். அது வந்து நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஐயா வைகுண்டர் நமக்குள்ளால இருந்து சரியாக வழி நடத்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஐயா வைகுண்டர் எனக்குள்ளாலே துணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகின்றார். அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களா, ஐயா வைகுண்டர் அந்த உங்களுடைய அகங்காரம் எல்லாத்தையும் அடிச்சு உதைச்சு அவர் சரியா உங்களை வழி நடத்திடுவார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எல்லாருக்குமே வேணும், ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, அந்த அபயத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் என்னது, எல்லாமே எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்ற, எனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவா நீ என்ன செய்யினாய், என்னை வழி நடத்து, நான் சரியாக அந்த நிலையை செல்ல வேண்டும், அதுக்கு வழி நடத்து. அதான் நம்மளுடைய அபயமாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லுகின்றார்னு பார்ப்போம்.